GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான முகமது மெஹபூல் ஹுசைன். இவர் திருநெல்வேலியில் தங்கி வடமாநில தொழிலாளர்களுக்கான ஒப்பந்ததாரராக வேலை செய்து வருகிறார். அந்த வகையில் முகமது மெஹபூல் ஹுசைன் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசர்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஹாலோ பிளாக் செங்கல் தயாரிக்கும் நிறுவன உரிமையாளரிடம் கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் மற்றும் அவரின் கணவரை வேலைக்கு சேர்த்து விட்டுள்ளார். இந்த தம்பதி அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்து வந்தனர். ஆனால் அங்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் சம்பளம் குறைவாக வழங்கப்பட்டதாலும் வேலையில் இருந்து விலகுவதாக ஏஜென்ட் முகமது மெஹபூல் ஹுசைனிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் இருவரும் கேரளாவிற்கு சென்று வேலை தேட இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் அசாம் தம்பதியினருக்கும் ஏஜென்ட்டுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அசாம் தம்பதியினர் தங்களது முடிவில் உறுதியாக இருந்ததால் வேறு வழியின்றி ஏஜென்ட்டும் அவர்கள் கூறியதற்கு சம்மதித்துள்ளார். மேலும் நீங்கள் செல்வதற்கு நானே ஆட்டோவை அனுப்பி வைக்கிறேன், அதில் ஏறி நீங்கள் திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன்படி ஏஜென்ட் முகமது மெஹபூல் ஹுசைன் ஆட்டோ ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்நிலையில் 14ஆம் தேதி பிற்பகலில் அந்த ஆட்டோவில் ஏறி அசாம் தம்பதியினர் அரசர் குளத்திலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். தெற்கு காரசேரி சிவந்திப்பட்டி இடையே ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது எதிரே பைக்கில் வந்த ஏஜென்ட் முகமது மெஹபூல் ஹுசைன் அவரது நண்பர்களான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவர்கள் 2 என 3 பேரும் ஆட்டோவை நிறுத்தியுள்ளனர். பின்னர் அந்த ஆட்டோ டிரைவரிடம் இவர்கள் வேலை பார்த்த இடத்திலிருந்து பணத்தை திருடிவிட்டு வந்ததாக ஏஜென்ட் முகமது மெஹபூல் ஹுசைன் கூறியிருக்கிறார். அதன் பின் தம்பதியினரை கீழே இறக்கிவிட்டு ஆட்டோவை மட்டும் அனுப்பியுள்ளனர். மொழி தெரியாததால் கணவன் மனைவி இருவரும் கீழே இறங்கி திகைத்து நின்றுள்ளனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறி அருகே இருந்த ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு மூவரும் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து இளம்பெண்ணின் கணவரை மூவரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கணவனை விட்டுவிடும்படி கதறி அழுதுள்ளார். இதனால் தாக்குதலை நிறுத்திய அவர்கள் கணவரின் கண்ணெதிரே 3 பேரும் சேர்ந்து அந்த 24 வயது இளம் பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். சில மணி நேர இடைவேளைக்கு பின் காட்டுப்பகுதியிலிருந்து தம்பதியை மீண்டும் சாலைக்கு அழைத்து வந்த அவர்கள் மீண்டும் அதே ஆட்டோவை வரவழைத்து அதில் இருவரையும் ஏற்றி திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இறக்கிவிட சொல்லிவிட்டு 3 பேரும் அங்கிருந்து பைக்கில் தப்பிச் சென்றுள்ளனர். ஆட்டோவில் திருநெல்வேலி ஜங்ஷன் சென்று இறங்கியதும் அந்த அசாம் தம்பதியினர் அங்கே டியூட்டியில் இருந்த போலீசார் ஒருவரிடம் தங்களுக்கு நடந்த கொடுமை குறித்து தெரிவித்து கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர். அந்த போலீசார் சம்பவம் நடந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் என்பதால் அங்கே சென்று புகார் கொடுங்கள் என வழி அனுப்பி வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் வந்த கணவன் மனைவி இருவரும் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சம்பவத்தை சொல்லி கதறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்ரீவைகுண்டம் மகளிர் போலீசார் பாதிக்கப்பட்ட அப்பெண்ணிடம் தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தற்போது அந்த இளம் பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த முகமது மெஹபூல் ஹுசைன் மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவர்கள் 2 15ஆம் தேதி கைது செய்தனர். கைதான ஏஜென்ட் முகமது மெஹபூல் ஹுசைனை பாளையங்கோட்டை மத்திய சிறையிலும் சிறுவர்களை சிறார் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்தனர். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த இடம் தூத்துக்குடி மாவட்ட எல்லை முடிந்து சில மீட்டர் தொலைவில் இருப்பதால் ஸ்ரீவைகுண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் போடப்பட்ட FIR திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கணவர் கண்ணெதிரிலேயே அசாம் மாநில இளம்பெண்ணை அதே மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.